Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வருகிற 21ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள CSI லைட் ஆடிட்டோரியத்தில் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. பருவமழை தொடங்கி தலைக்கு மேல் வெள்ளம் செல்லும் நிலையில் படிப்படியாக நீர்நிலைகளை துருவார நடவடிக்கை எடுக்கப்படும் என அலட்சியமாக பேசிய திராவிட மாடல் அமைச்சர். கோடை காலங்களில் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதும் மழைக்காலத்தில் வார்த்தை ஜாலங்களால் ஏமாற்றுவதும் திராவிட மாடலுக்கு கைவந்த கலை என விமர்சிக்கும் மக்கள் இனி தூர் வாரினால் என்ன வாராவிட்டால் என்ன என காட்டம். கனிமவள ஊழல் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான அமைச்சர் பொன்முடி. திராவிட மாடல் அமைச்சர்கள் அடுத்தடுத்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பொழுதை கழிக்கின்ற நிலையில் அவர்களது பணிகளை யார்தான் கவனிப்பது என வாக்களித்த மக்கள் வேதனை. கேரளாவில் இருந்து கொண்டுவரப்படும் பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலியில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளில் கொட்டப்படும் அவலம். முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தமிழ்நாடு என்ன கேரளாவின் குப்பை தொட்டியா என மக்கள் ஆவேசம். கள்ளக்குறிச்சி அருகே பெண் VAO அலுவலகத்திலேயே சிறை வைக்கப்பட்டதால் பரபரப்பு. VAOவை அலுவலகத்தில் வைத்து பூட்டி அராஜகம் செய்த கிராம உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. எங்கம்மா இப்ப ஆபீஸ் எங்கம்மா கூட்டிட்டு போற? இங்க பாருமா, ஒரு ஆபீசரை நீ உள்ள வச்சு கதவை பூட்டிட்டு போறது எந்த விதத்துல நியாயமா? இதை நான் தாசில்தாருக்கே அனுப்பிடுவோமா? உன் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நிக்கிறீங்க. ஆபீஸை தரங்க. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பெண் உட்பட 2 படுகாயம். பாழடைந்து கிடக்கும் கட்டிடங்கள் குறித்து எத்தனை முறை புகார் அளித்தாலும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்வதில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஒரே வாரத்தில் 10 வீடுகளை அடித்து நொறுக்கிய காட்டு யானை. காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்காத வனத்துறை அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக மின் உற்பத்தி பாதிப்பு. 600 மெகாவாட் மின் உற்பத்தி தடைபட்டிருப்பதாக தகவல். புழல் சிறையில் கைதி நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்த துணை ஜெயிலர் மருத்துவமனையில் அனுமதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசின் மீதான அச்சமின்மையே இத்தகைய தாக்குதல்கள் நடைபெற காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் இரும்பு ராடு தலையில் விழுந்ததில் படுகாயமடைந்த வடமாநில தொழிலாளி. உயிருக்கு ஆபத்தான நிலையில் வடமாநில தொழிலாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பணி பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை. தனியார் மருத்துவமனைகளில் மத்திய மாநில அரசுகளின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திராவிட மாடலும் மைனாரிட்டி பாஜகவும் காப்பீட்டு திட்டம் குறித்து விதவிதமாக விளம்பரம் செய்வதில் காட்டும் அக்கறையை திட்டத்தை செயல்படுத்துவதில் காட்ட வேண்டும் என மக்கள் ஆவேசம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கிய முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிற்கு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி பணிகள் கழகம் மறைமுகமாக உதவியதாக குற்றச்சாட்டு. போதைப் பொருள் விற்பனை செய்து கிடைத்த பணத்தை மாற்ற உதவியதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை MGR நகர் பகுதியில் தனியார் மதுபான பாரில் மது பிரியர்களை குஷிப்படுத்த அழகிகளை ஆபாசமாக ஆட வைத்த 5 சிக்கினர். இளம் மாதுக்களை கொண்டு மது விற்பனை செய்யும் அளவிற்கு தமிழகத்தை சீரழித்ததுதான் திராவிட மாடலின் புதிய சாதனையா என மக்கள் கேள்வி. தமிழக சிறைகளில் கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக மத்திய தணிக்கை துறை கூறியுள்ள நிலையில் அது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் அரசு துறைகளில் நடக்கும் ஊழல் மற்றும் முறைகேடு புகார்கள் குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன என்றும் கேள்வி. கிளாம்பாக்கத்தில் மந்தகதியில் நடைபெறும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளால்
ரயில் நிலையம் அமைக்கும் பணியும் தாமதமாவதாக தகவல். ஆமை வேகத்தில் பணி செய்யும் திராவிட மாடலும் அழுது அழுது பணி செய்யும் மைனாரிட்டி பாஜகவும் மக்கள் நலனில் அக்கறையோடு எந்த திட்டத்தையும் விரைந்து செய்யாது என மக்கள் விமர்சனம். மகாபலிபுரத்தில் ஒளிரும் பூங்கா அமைக்க தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மேற்கொண்டுள்ள பணிகளை நிறுத்த மத்திய தொல்லியல் துறை உத்தரவு. தொல்லியல் துறைக்குட்பட்ட இடங்களை சுற்றி 100 மீட்டர் சுற்றளவிற்கு கட்டிடங்கள் கட்ட தடை உள்ளதை கூட அறியாத திராவிட மாடல் ஆட்சி. ஒரே இடத்தில் குப்பை கொட்டிய பொதுமக்களிடமிருந்து 2,54,00,000 ரூபாய் அபராதம் வசூலித்த சென்னை மாநகராட்சி. மழைநீர் கால்வாய்களில் கழிவுநீர் முதல் குப்பைகள் வரை கொட்டும் பெரிய உணவகங்கள், அலுவலகங்களுக்கெல்லாம் அபராதம் விதிக்காத சென்னை மாநகராட்சி அப்பாவி மக்களை மட்டும் தேடி தேடி ஆயிரக்கணக்கில் அபராதம் விதிக்கும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஸ்டாலின் அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் வெள்ள நிவாரண நிதி வழங்கவில்லை எனவும் மீட்பு பணிகளை முறையாக செய்யவில்லை எனவும் குற்றச்சாட்டு. பக்கத்தூர் அந்த ஊர்ல கொடுத்துருந்து காவேரி மேக்கம் கடற்கரை ஏறி உடஞ்சா பாதிக்கப்படும் சமுதாயம் முதல்ல நம்மளுக்கு தாண்டி தான் தண்ணி அங்க போகுது. அப்ப ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து விடுதி கட்டித் தருவதாக திமுக நகரமன்ற தலைவர் மீது குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் தொடர்ந்து நில மோசடி புகார்களில் சிக்கி வரும் நிலையில் இதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. அதிமுக ஆட்சியில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் முதல் இடத்தில் இருந்த தமிழகம் திராவிட மாடல் ஆட்சியில் 3வது இடத்திற்கு பின்தங்கிய அவலம். கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட ஆரம்பிக்காத ஸ்டாலினின் திராவிட மாடல் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் மட்டுமே குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் 6,30,000 ஹெக்டேர் பயிர்கள் சேதம். பெரும் சேதத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை ஸ்டாலின் அரசு வழங்க வேண்டுமென விவசாய சங்கங்கள் கோரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் முறையான பாதுகாப்பு வசதியின்றி நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணான அவலம். பந்தாவுக்கு கார் பந்தயம் நடத்தும் விடிய அரசுக்கு விவசாயிகளுக்கு நல்ல தார்பாய் கூட வாங்கி கொடுக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை. எத்தியோப்பியாவிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 4.2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14.4 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது. புத்தாண்டு கொண்டாட்டம் தொடங்க உள்ள நிலையில் சர்வதேச போதைப் பொருள் வியாபாரிகளின் சந்தையாக சென்னை உருவெடுத்துள்ளதாக மக்கள் வேதனை. தாய்லாந்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 7,06,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் விமானம் மூலம் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்தில் சிக்கிய 6 கிலோ கஞ்சா. பேருந்தில் சர்வசாதாரணமாக கஞ்சா எடுத்து வரும் அளவிற்கு தமிழகம் போதை வியாபாரிகளின் புகலிடமாகி இருக்கிறது என மக்கள் வேதனை. கோவை கந்தேகவுண்டன் சாவடி பகுதியில் கிலோ கணக்கில் சிக்கிய கஞ்சா சாக்லேட். திராவிட மாடல் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பது நாள்தோறும் அம்பலமாகி வருவதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் கஞ்சா செடி வளர்த்த நபரிடமிருந்து கஞ்சா செடி பறிமுதல். தீய சக்தி திமுக ஆட்சியில் அச்சமின்றி வீடுகளிலேயே கஞ்சா செடியை வளர்க்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா பொருட்கள் சிக்கியது. திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களின் ஊடுருவல் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே அரங்கேறியிருக்கும் இரட்டை கொலையால் பதற்றம். வட மாநில தொழிலாளர்கள் 2 கல்லால் தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் திராவிட மாடல் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தோட்டத்தில் வன விலங்குகளுக்காக அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த காவலாளி. நிலத்தின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு.
நகரமயமாக்கல் காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் நகர் பகுதிகளில் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரிப்பு. தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வு முடிவில் சென்னையில் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு தீவிரமடைந்திருப்பதாக தகவல். சிங்கப்பூரைச் சேர்ந்த கெப்பல் நிறுவனத்திற்கு சொந்தமான ஐடி வளாகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னையில் இருவேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 3ஆம் நாள் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்குளத்தை சுற்றி பவனி வந்த வள்ளி தெய்வானை சமேத முருகரை தரிசித்த பக்தர்கள். இந்தியாவில் ஒப்பந்தங்கள் பெறுவதற்காக ரயில்வே உள்ளிட்ட பல துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கிய அமெரிக்க நிறுவனங்களுக்கு அந்நாட்டில் 1700 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தகவல். ஊழலற்ற ஆட்சி என காந்தி வேஷம் போடும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இந்தியாவில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவது கடல் தாண்டி கண்டங்கள் தாண்டி உலக அரங்கில் அம்பலமாகியுள்ளதாக மக்கள் வேதனை. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட வாய்ப்பு. வழக்கறிஞர்கள் முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ பத்திரிகையாளர்களாக பணியாற்றக்கூடாது. விதிகளை சுட்டிக்காட்டி இந்திய பார் கவுன்சில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 21 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன என அதிர்ச்சி தகவல். 10 ஆண்டுகளுக்கு மேல் தூக்கத்தில் இருந்த மைனாரிட்டி பாஜக அரசு 21 பல்கலைக்கழகங்களில் படித்த மாணவர்கள் பெற்ற பட்டங்களை போலி என அறிவித்த அவலம். பெரும் சரிவை சந்தித்துள்ள தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி மற்றும் கௌதம் அதானியின் சொத்து மதிப்பு. இருவரும் 2024ஆம் ஆண்டிற்கான ப்ளூம்பர்க் பில்லியனர்கள் எலைட் பட்டியலில் இருந்து வெளியேற்றம். இஸ்ரோவின் விண்வெளி ஆய்வு மைய திட்டத்துக்கான முன்னோட்டமாக ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் PSLV C-60 ராக்கெட் மூலமாக இம்மாத இறுதியில் ஏவப்படும் என எதிர்பார்ப்பு. விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வுப் பணிகள், சுற்றுப்பாதையில் எரிபொருள் நிரப்புதல் உள்ளிட்ட பல ஆய்வுகளை செயல்படுத்த திட்டம். பிரான்ஸ் நாட்டின் மயோட் தீவை தாக்கிய சின்சோ என்ற சக்தி வாய்ந்த சூறாவளி. சூறாவளியின் தாக்கத்தால் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல். ஐரோப்பிய நாடான ஜார்ஜியாவில் விஷவாயு கசிவில் சிக்கி இந்தியர்கள் 11 பேர் பலி. கார்பன் மோனாக்சைடு வாயு கசிவால் ரிசார்ட்டில் பணியாற்றிய இந்தியர்கள் மூச்சு திணறி உயிரிழந்த சோகம்.